பல ஆண்டுகளுக்கு முன்பு கைலாய மலையில் பார்வதி தேவியும் சிவா பெருமானும் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் பார்வதி தேவி குளிக்கச் செல்லும் முன் தன் உடலில் இருந்த மஞ்சளை எடுத்து ஒரு சிறுவனை உருவாக்கினார். அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து, நான் உள்ளே இருக்கும் வரை யாரையும் அனுமதிக்காதே என்று கூறினார். அந்த சிறுவன் கதவின் முன் காவலாக நின்றான். சில நேரத்தில் சிவபெருமான் அங்கே வந்தார். ஆனால் அந்த சிறுவன் அவரை உள்ளே செல்ல விடவில்லை. விடப்பெரிது அம்மா சொன்னார், யாரும் உள்ளே போகக்கூடாது என்று தைரியமாக கூறினான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். அதை பார்த்த பார்வதி தேவி மிகுந்த துயரத்தில் அழுதார். விடப்பெரிது அவன் என் மகன் என்று கூறினார். பார்வதி தேவியின் துயரத்தை பார்த்த சிவபெருமான் உடனே தனது கணங்களுக்கு கட்டளையிட்டார். வடக்கு திசையில் முதலில் காணும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அதை அந்த சிறுவனின் உடலில் பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார் சிவபெருமான். அந்த நாளிலிருந்து அவர் கணேஷா விநாயகர் ஆனார். சிவபெருமான் கூறினார், எந்த நல்ல காரியமும் ஆரம்பிக்க முன் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். அதனால்தான் இன்று வரை எல்லா நல்ல தொடக்கங்களுக்கும் முதலில் விநாயகர் வழிபாடு செய்யப்படுகிறது. கூப்பிய கைகள் நீதிக்கதை. கீழ்ப்படிதல் பெற்றோருக்கு மரியாதை வாழ்க்கையில் வெற்றியை தரும்.